ஷேய் பெஸ்ட்டோ பிரம்மா கணக்கு நீதி அரசர் கணக்கு கொடுக்காருப்பா. உலக நாட்டு கணக்கு, தாய் இந்தியா நாடு கணக்கு, தமிழ்நாடு கணக்கு, கடவுள் முடிக்கிற கணக்கு தமிழ்நாடு முடிச்சிருவார். அரசியல்வாதியை உள்ளே தூக்கி போட்டுருவார். அதுதான் கணக்கு. ஐயா நடத்துகிற கணக்கு இதுதான். நீதிமன்ற கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் கேட்டுக்கோப்பா, கோர்ட்டார் கேட்டுக்கோப்பா. அடுத்து கீழே யாருக்கு வேலை பார்க்குறது, அடுத்தாப்பில் நீதிபதி கோர்ட்டாருக்கு வேலை பார்க்குறது லாயர். இது கணக்கு மாற்றுவார். கணக்கு முடிச்சிட்டாரு. பழைய கணக்கு கவர்மெண்ட் எல்லாம் முடித்தாச்சு. அப்போ லாயர்களுக்கு மாற்றி போடுவார். அந்த நேரம் கணக்கு மாற்றி போடையில் அடுத்தாப்பில் இராணுவம் முப்படைக்கு உள்ளே வருவான். உள்ளே வரையில் கடவுள் ஐயா நீதி அரசர் போடுதார். நீதிமன்ற கோர்ட்டாகவும் வச்சு தானே வெளியில் பூமியை பாழாக்கிட்டான். அப்போ அந்த பாழாக்கின கணக்கு போகிறது உள்ளே போயிடுவான். ஆணும் பெண் உள்ளே போயிடுவான். எப்படியே ஜனநாயகமாக முடிச்சிட்டாரு. அடுத்தாப்பில் ஓட்டு முத்திரை முடிச்சிட்டாரு. அடுத்தாப்பில் பூமியை பூரா எஸ்டேட்டு, ரியல் எஸ்டேட்டு அப்ரூவல் போடுறது கணக்கு முடிச்சிட்டாரு. அடுத்து அரசியல்வாதி கணக்கு எடுத்து பூரா நடத்தி 2ஆம் நம்பர் நடத்துறது கணக்கு முடிச்சிட்டாரு. அடுத்தாப்பில் வெட்டு குத்து பூராமே இவன் தான் ஏவி விடுறது அரசியல்வாதி, அந்த கணக்கு முடிச்சிட்டாரு. அது ஆட்டாமுட்டிக்காக முப்போடை ராணுவம் உள்ள வரையில் அப்படியே தொடச்சி ராவி எடுத்துருவான். அடுத்து அரசியல்வாதி நியமித்த பேப்பர் அவன் வீட்டு நிறைய சாக்காக அடைஞ்சி வச்ச கணக்கு பிடிக்கிற கணக்கு ஐயா நீதி அரசர் கடவுள் பிடிப்பார். அவனுடைய சொத்து வழக்கு குவிப்பு நிறையா ஓடிக்கொண்டே இருக்குது. அது முப்படை இராணுவத்தை வச்சு தோண்டி எடுத்து போடுவார். அது கணக்கு முடிச்சிடுவார். அது கணக்கு பிடிச்சி உள்ளே தூக்கி கொண்டு போயிடுவார். உழைச்சதுக்கு ஊதியம் கொடுப்பார். அதான் உழைச்சதுக்கு விவசாயத்தில் ஊதியம் கொடுப்பார். அதான் உழைச்சிருக்கானா பூமியில் 2ஆம் நம்பருக்காக பூமியை பாழாக்குறதுக்கு நீயா பாழாக்கு ஓட்ட போடுன்னு. இது பெரிய தப்பு. இது முட்டாள்தனம் கேடுகட்ட முட்டாள்தனமாக நடத்திட்டான். புரியுதா? புரிஞ்சுக்கோப்பா, கோர்ட்டில் புரிஞ்சுக்கோப்பா. அடுத்தாப்பில் மன்னர் ஆட்சியில் விவசாயம் பண்ணுறதுக்கு தார்க்கம்போட பற்றிட்டு போவான். ஒழுங்காக விவசாயம் பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ, மிச்சம் மூடையை கையில் கொடுத்துரு, உனக்கு மிச்சம் வீட்டில் வச்சு சாப்பிட்டுக்கோ, உயிர் வாழ்றதுக்கு காய்கறி எல்லாமே அனைத்தும். இவன் என்ன செஞ்சுருக்கான், ஒரு பொருள் பூமியில் விளையிறத 10 திரித்து அந்த பேப்பரை வச்சு விற்கான். அப்போ அரசியல்வாதி கணக்கு முடிக்கணும்ல, போட்டாச்சுப்பா. அடுத்த கணக்கு ஒவ்வொரு கணக்கு போடையில் எல்லா கணக்கும் கிளியராக முடிச்சு வராரு. அரசியல்வாதியை தோண்டி எடுக்கையில் உள்ளே போய்கிட்டே இருப்பான், ரயில் பேன மாதிரி. தமிழ்நாடு தான் முதல் முக்கியம், 2வது கேரளா, 3வது கணக்கு ஆந்திரா, கர்நாடகா. இப்படி போவேல இப்படியே போவார். இங்கிட்டிருந்தே போவார். இலங்கை சுலோனில் இப்படியே போவேல டெல்லி கடைசியாக போகும். அதுக்குள்ளே ஊடாலப்பட்ட நாடு எல்லா நாட்டுக்காரனும் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு அரசியல்வாதி கிடுன்னு ஆடி கிடப்பான். இப்போ புரிஞ்சிச்சா? கணக்கு போட்டாச்சுப்பா. நீதிமன்ற கோர்ட்டாருக்கு நீதிபதிக்கு கொடுத்தாச்சு, வழக்கறிஞருக்கு கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தாப்பில் இராணுவத்துக்கும் கொடுத்தாச்சு. முப்படை வானரப்படை இராணுவப்படை, முப்படைகள் இராணுவப்படை வானரப்படை கொடுத்தாச்சு. அவங்களுக்கு கணக்கு முக்கால் சத்தியம். இதை வச்சு தோண்டி எடுக்கல கக்கிடுவான். அடிக்க நாக்கால் விட்டு காக்குவான். கணக்கு போட்டாச்சுப்பா.